வெல்கம் டு கிட்ஸ் டேல் ஃபிளிக்ஸ் தமிழ் சேனல். ஒரு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு முனிவர் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவர் மேல ஒரு குட்டி எலி விழுந்துருச்சான். உடனே அதுல கோவப்பட்ட அவரு அந்த குட்டி எலியை பார்த்ததும் சரி தெரியாம விழுந்திருக்கும் போலன்னு நினைச்சு பாவப்பட்டு மன்னிச்சிட்டாராம். அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சான். அந்த எலிய ஒரு அழகான பொண்ணா தன்னோட சக்தியை வச்சு மாத்தினாராம். மாத்தின உடனே அந்த குழந்தைய அவரே தூக்கிட்டு போய் வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாராம். இப்ப அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி சூரியன் கிட்ட போய், சூரியனே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாலாம், சூரியனா பலசாலி? மேகம் நினைச்சா சூரியனையே மறைச்சிட முடியும், மேகம் தான் பலசாலின்னு சொன்னாலாம். உடனே இவரு மேகத்துக்கிட்ட போய், மேகமே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், மேகம் பலசாலி இல்ல, காற்று நினைச்சா மேகத்தையே கலைச்சிரும், அதனால காற்று தான் பலசாலின்னு சொன்னாலாம். மறுபடியும் அந்த முனிவர் காற்று கிட்ட போய், என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், பெரிய மலைகள் காற்றை தடுத்து நிறுத்திடும், அதனால மலைகள் தான் பலசாலின்னு சொன்னாலாம். மறுபடியும் அந்த முனிவர் போய், மலையே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த மலை சொல்லிச்சான், ஒரு சின்ன எலி நினைச்சா இவ்வளோ பெரிய மலையவே குடைஞ்சு ஒரு பொந்தை உருவாக்கிறோம், பேசாம உங்க பொண்ணை ஒரு எலிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்களாம். அப்பதான் அந்த முனிவருக்கு தோணுச்சா, ஆமால்ல எலியை தானே ஒரு பொண்ணா மாத்தினாருன்னு, அதே மாதிரி அந்த பொண்ணும் எலியை கட்டிக்க எனக்கு சம்மதம்னு சொன்னாலாம். இப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், ஒருத்தங்களை நம்ம எவ்வளவுதான் மாத்தினாலும் அவங்களோட அந்த இயல்பு தான் வெளியில தெரியும். அதனால கடைசியா அந்த முனிவர் அந்த பொண்ணை எலியாவே மாத்தி இன்னொரு எலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாராம். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, வெளி தோற்றத்தை மாற்றினாலும் ஒருவரது இயல்பு மாறாது.